Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் TVK வந்து 2 year ஜர்னில நம்ம அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த எலெக்ஷன்ல எப்படி ஸ்கோர் பண்ண இருக்குது அண்ட் த்ரெட் இந்த எலெக்ஷன்லேயே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்த்துட்டு இன்னைக்கு அவங்க பேசினதுல வந்து நிறைய பொறி வச்சு பேசியிருந்தாங்க, நிறைய இன்டைரக்டா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கொஞ்சம் டீகோட் பண்ணியும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? முக்கியமா படத்தை பத்தி கேட்ட நிறைய பேருக்கு ஜனநாயகன் அப்டேட்டுமே ஆக்சுவலா இதுல ஒரு இன்டைரக்டா அதையும் இன்னைக்கு ஸ்பீச்ல சொல்லியிருந்தாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிவிகேவோட ஸ்ட்ரென்த் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் அதுதான் அந்த ஸ்வாட்ல ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வர்ச்சுவல் வாரியர்ஸ் எதுவுமே வாங்காம வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து டிவிகேக்காக யார் எங்க பேசினாலும் வரிஞ்சு கட்டிட்டு போய் சண்டை போடுறாங்கல்ல. அண்ட் அவங்க வந்து விடாம டிவிகேக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இதுதான் டிவிகேவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த எலெக்ஷன்ல. செகண்ட் பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராண்ட் விஜய். என்ன பேசினாலும் அது வந்து ஒரு நியூஸ். அவங்க எதுவுமே பேசலனாலும் அது நியூஸ், பேசினாலும் நியூஸ், வெளியே வந்தாலும் நியூஸ், வெளியே வரலனாலும் நியூஸ், என்ன பண்ணாலும் நியூஸ் இருக்குதுல்ல. நீங்க வந்து லாஸ்ட் ஒரு 6 months ஆஃப் நியூஸே எடுத்து பாருங்களேன். அவ்வளோ ஈஸியா நம்ம வந்து நீங்க நியூஸ் சேனல்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஈஸியா வந்து டிவிகேவை பத்தி பேச முடியாது. பேசினா நிறைய ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ்ல இருக்கிறவங்களே பேசியிருக்காங்க. ஆனா அதையும் மீறி ஒரு லாஸ்ட் 6 months அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவை வந்து டிவிகே எவ்வளோ சீட்ஸ் எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா டிவிகே தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா என்ன பேசினாலும் அவங்கள சுத்தி தான் அரசியல் நடந்துட்டு இருக்குது. அவங்க என்ன பேசுறாங்க, அவங்களுக்கு எதிர்வினை ஆற்றுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த மீடியா எடுத்தீங்களும் பொலிட்டிக்ஸா நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பிராண்ட் விஜய் கரெக்டா அது ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரென்த். அடுத்து என்ன நியூஸ் மேக்கர், அதுதான் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபேஸா இருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க பார்த்து பேசக்கூடிய பொலிட்டீஷியன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து சீமானனா மட்டும் தான் அந்த ஸ்பேஸ்ல இருந்தாங்க. இப்போ அந்த விஜயனாவும் அந்த ஸ்பேஸ் வரும். நடுவில் அண்ணாமலை அவங்க அந்த ஸ்பேஸ்ல இருந்தாங்க. இப்போ அவங்க ஆக்டிவா அட்லீஸ்ட் பிஜேபியில் வந்து அவங்கள சைட் லைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் இருக்குல்ல, ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஒரு ஃபேஸ், அந்த ஃபேஸ் வந்து டிவிகேக்கு இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் அவங்களோட யூத். மொத்த பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு டிவிகேல வயசான ஒரு 10 பேர் டாப் 10 பீப்புள் எடுத்தோம்னா அதுல விஜயனாவே வந்துருவாங்க. அவ்வளவுதான் அந்த பார்ட்டியோட ஏஜே இருக்குது. செங்கோட்டையன் இருப்பாங்க, புசியானந்த் இருப்பாங்க, விஜயனா இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. சோ பார்ட்டியே வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸோட ஃபோர்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். நீங்க சம்பந்தமே இல்லாம கோவில்ல பாத்தீங்கன்னா டிவிகேன்னு கத்திட்டு இருக்காங்க, தியேட்டர்ல கத்துறாங்க, ரோட்ல கத்துறாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, மக்களுக்குள்ள இந்த யங்ஸ்டர்ஸ் போய் பார்ட்டியை ரீச் பண்ண வைக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். இதெல்லாம் வந்து டிவிகேவோட ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். பட் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருந்தாலும் வீக்னஸும் இருக்கும். டிவிகேவோட வீக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்த பார்ட்டியுமே வந்து ஒரு பர்சன் மேல டிபெண்டா இருக்காங்கல்ல. பிராண்ட் விஜய் அப்படிங்கிறது தான் வந்து டிவிகேவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்குது. ஆனா அதுதான் அவங்களோட வீக்னஸுமே. ஏன்னா ஒரு கட்சிக்கு வந்து ஒருத்தங்க மட்டும் ஃபேஸா இருக்கக்கூடாது. ஃபேஸா இருக்கலாம், பட் ஒருத்தங்க மட்டும் தான் ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடாது. மல்டிபிள் லேயர்ஸ், அந்த செகண்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாருக்குமே வந்து தனித்தனியா ஐடென்டிட்டி, அவங்களுக்கும் தனித்தனியா மாஸ், அது எல்லாமே இருந்துச்சுன்னா தான் பார்ட்டியில ஒருத்தங்களுக்கு ஒன்று ஆனாலும் மீதி எல்லாருமே நிக்க முடியும். கரூர் சம்பவத்துல வந்து அவங்க சைலண்டா போனது மொத்த பார்ட்டியும் சைலண்டா போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாம அந்த செகண்ட் டயர் லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஆக்டிவா இன்னும் ப்ரோஆக்டிவா இருந்தாங்கன்னா அந்த வீக்னஸ் வந்து பெட்டர் ஆகலாம். பட் இன்னைக்கு அது வீக்னஸ் தான். அதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்டி வந்து வெளியே போகவே முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா முதல் மாநாடு எவ்வளவு பெருசா நடந்துச்சு அந்த வி சாலையில, ரெண்டாவது மதுரையில எவ்வளவு பெருசா பண்ணாங்க, அப்ப மூணாவது எலெக்ஷன் கிட்ட வரப்ப எவ்வளவு பெருசா பண்ணும். பட் ரொம்ப சிம்பிளா பண்றாங்க. ஏனால் எஸ்ஓபிஸ். பிகாஸ் ஆஃப் கரூர் இன்சிடென்ட் அவங்க வெளியே போகிறதுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது, மக்களை மீட் பண்றதுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது. மக்களையே மீட் பண்ணாம ஒருத்தங்க பாலிடிக்ஸ் பண்றதுங்கிறது இருக்கிறதுலே டஃப்பான விஷயம். ஆனா இன்னைக்கு டிவிக்கு அதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்து ஸ்ட்ரென்த் வீக்னஸ். ஆனா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டிவிக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க யார் கூடனாலும் சேரலாம்ங்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து இவங்க கூட சேர மாட்டோம், அவங்க கூட சேர மாட்டோம்னு யாரையும் பிரிச்சு வைக்கல. இன்னைக்கு அவங்க போய் சேர்ந்தாலும் அவங்க யாரும் பெருசா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். சோ அவங்க எந்த சைடு போய் சேருவாங்க? அவங்க காங்கிரஸ் கூட சேருவாங்களா, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அவங்க கூட சேருவாங்களா, இல்ல நாம் தமிழர் கட்சி சேர்ப்பாங்களான்னு தெரியாது. அது அவங்களுக்குள்ள இவங்களும் அவங்களும் வந்து இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தானே. அந்த இதுல போய் சேருவாங்களா தெரியாது. பட் அது எல்லாமே முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் எலெக்ஷன் அரித்மெட்டிக். இப்போ டிவிகே வந்து ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கேவும் ஏடிஎம்கேவுமே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வேண்டிய சீட்ஸ் எடுக்கலன்னா டிவிகே யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ, டிவிகே என்ன பண்ணணும்னு சொல்றாங்களோ அதை அக்ரி பண்ற பார்ட்டி மட்டும் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ டிவிகே வந்து என்னைய வந்து ஹெட் ஆக்குங்கன்னு கூட சொல்லலாம். வி டோன்ட் நோ. ஸோ அந்த மாதிரி போஸ்ட் எலெக்ஷன் வந்து அரித்மெட்டிக்ல வந்து டிவிகேக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பத்தி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்ல. அதுல சொல்றாங்க நான் படத்தை விட்டுட்டேன், ஆனா நீங்க படத்தை விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. இன்டைரக்டா படத்துல இருந்து நான் குவிட் பண்ணிட்டேங்கிற ஒரு டோன் இருக்குது. ஆனா நீங்க படத்தை விடலாங்கிறது வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பேசிக்கா இவ்வளவு நாள் படத்தை ஏன் அந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான், அதான் பிரச்சனை. ஏன்னா பொலிட்டிக்ஸ் அந்த ஒரு இதையும் சட்டிலா அவங்க பேசினாங்க. கடைசியில் வந்து இந்த கருத்து கணிப்பை பற்றி பேசினாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய
சர்வேஸ், நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு சொன்னாங்க சில கருத்து கணிப்பு உண்மையா இருக்குது. டிவிகே வந்து ஹையர் ஓட் பர்சன்டேஜ் எடுக்கிறத தான் கண்டிப்பாக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, சில இதை டிவிகே வந்து ஆல்மோஸ்ட் கண்ணுக்கே தெரியாத மாதிரி சில சர்வே எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் சொல்றாங்க இது கடுப்பு கணிப்பு, வெறுப்புல வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, வெறுப்புல வந்து இந்த சர்வேவை போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே டிவிகே ஓட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு வீட்டையும் போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கே பதில் தெரியும் அப்படிங்கிறாங்க. பேசிக்கா இன்னைக்கு மொத்த ஸ்பீச்சே எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, he is against DMK, he is against ADMK and TVK is a fresh face அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு விஜயனாவோட ஸ்பீச்ல நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சு. அதுதான் இவங்களோட எலக்ட்ரல் நரேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 months தான் இருக்குது, இதுக்கப்புறம் மாத்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த 2 மாசம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டுமே வந்து இது ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி. நம்ம வருஷம் ஃபுல்லா படிப்போம், ஆனா லாஸ்ட் ஒரு 1 month வந்து எங்கேயாவது இந்த கிராஷ் கோர்ஸ், டியூஷன், மார்க் டெஸ்ட் எல்லாம் எடுத்து போல அந்த மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்ம இவ்வளவு நாள் பெருசா பார்க்கலனாலும் இந்த 2 மாசம் பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து அவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நானும் உங்க கூட சேர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து இது இன்னும் நம்ம நிறைய பேசலாமா, இல்ல மதன் பாலிடிக்ஸ்லாம் வேணாம் மதன், நம்ம பாட்டுக்கு ட்ரம்ப்பை பத்தி பேசிட்டு போகலாம், தங்கத்தை பத்தி பேசலாம், நிலாவை பத்தி பேசலாம் நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நான் பேசினதுல வேலிடிட்டி இருக்குது, அவங்க அதை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்மளோட இந்த ஸ்குவாட்ல 8 million பீப்புளோட நீங்களும் ஜோதியில் ஐக்கியமாகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.